தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குழந்தைகளின் எதிர்கால முடிவுகளில் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய குடும்பத்துல மோதலாகவே இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலுமே குடும்பத்துல குழந்தைகளை நினைத்து உங்களுடைய சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நினைத்து பெரியவர்கள் வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் வரைக்கும் அனைவருமே தேவையில்லாத மன போராட்டத்திலும் இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த விதமான சேமிப்புமே நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறோமே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி அதை கவலைகளுக்கும் கஷ்டங்களும் குடும்பத்தில் ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம் மற்றும் பிள்ளைகளின் கல்வி எதிர்காலத்தை குறிக்கும் ஒரு இடமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவானாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். செவ்வாய் பகவான் 6ஆம் வீடான ருண சத்துருஸ்தானத்தில் மறையும் போதோ அல்லது சனியின் 10ஆம் பார்வை 5ஆம் வீட்டின் மீது விழும் போதோ உங்களது பிள்ளைகளின் எதிர்கால முடிவுகளும் உயர்கல்வி அல்லது அவங்களுடைய திருமண விஷயங்களில் அவங்களுக்கும் இடையே கடுமையான கருத்து மோதல்கள் இதுவரைக்கும் வெடித்து கொண்டு உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இதுவரைக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எதையுமே வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இருந்தாலுமே அது உங்களுடைய மனதில் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பிள்ளைகள் தங்களின் விருப்பப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு பாதுகாப்பற்றதாக தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுடைய அனுபவ அறிவை அவர்கள் அலட்சியப்படுத்துவது போலவும் அவர்களின் பிடிவாதத்தை உங்களால் சகித்துக் கொள்ள முடியாமலும் ஈகோ யுத்தமானது உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். தசாபுத்தியின் அசுப அந்தரங்கங்கள் இந்த இடைவெளியை அதிகமாக்குமே தவிர சுலபத்தில் தீர்வை தராது என்பதால் நிதானத்தை கடைபிடிப்பதே இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் நிதானமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய அதுவும் குழந்தைகள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் சுமூகமாக முடித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இல்லை என்றால் எல்லாமே பிரச்சனைகளாகவே முடிந்துவிடும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் உண்மையை மறைத்து பின்னர் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வந்திருக்கும். விருச்சிக ராசியை போலவே தனுசு ராசிக்கும் 2ஆம் வீட்டான தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சனியின் ஆதிக்கங்கள் இருப்பதால் குடும்ப உறவுகளுக்குள் சில மறைமுகமான செயல்பாடுகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கு, யார் யாரிடம் பேசுகிறார்கள் என்று உங்களுடைய உறவுகளுக்குள்ள என்ன நடக்கிறது என்று கூட உங்களுக்குள்ள தெரியாது. ஏனென்றால் உங்களுக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கும். இதை பற்றியும் யோசிக்க கூட உங்களுக்குள்ள நேரங்கள் இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுது பார்த்தாலும் எதிர்காலம் சம்பந்தமாக எதிர்காலத்தை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்று மட்டுமே தாங்க உங்களுடைய மனதிற்குள் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கொண்டே தங்க இருக்கும். குரு அல்லது புதன் வக்கரமடையும் காலங்களிலோ அல்லது ராகுவின் அசுப அந்தரங்கங்கள் 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் போதோ குடும்பத்தில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பினர் ஒரு பெரிய உண்மையை உங்களிடமிருந்து மறைத்து தெரிய வைக்கவோ ஆரம்பிப்பார். அது நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுக்குள்ள இருக்கவும் செய்வார். அது அவர் வாங்கிய ரகசிய கடனாக இருக்கலாம், அல்லது தொழில் நஷ்டமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்யலாம், அல்லது உத்தியோகம் சார்ந்த பிரச்சனையாகவும் உங்களுக்குள்ள இருக்கலாம். நம்மிடம் இவ்வளவு காலம் ஏன் மறைத்தார்கள் என்ற ஒரு ஏமாற்றமும் கோபமும் உங்களுக்குள்ள இதுவரைக்கும் எழுந்து கொண்டு அது உங்களை இன்னமும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். அந்த நபர் குடும்ப நலனுக்காகவே இதுவரைக்கும் உங்களிடம் இருந்து மறைத்திருந்தாலும் அது வெளியில் தெரிய வரும் போது குடும்பத்தில் பரஸ்பர நம்பிக்கையானது குலைந்து உறவுகளுக்குள் ஒரு தற்காலிக விரிசலானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது உங்களுக்கு எதுவுமே ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக அதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கிறது. இதனையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையோ என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது சொந்த வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த பிரச்சனைகள் தீர்வது போன்ற நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்ந்து அது உங்களுக்கு நல்லதையும் உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும்.
நண்பர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு உங்களுடைய நண்பர்கள் இந்த ஒரு நேரத்தில் உதவி செய்யப்போ ஆரம்பிப்பார்கள். வியாபாரத்தில் லாபங்கள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் சவாலான சூழ்நிலைகள் தானாகவே தோன்றி தானாகவே மறையவும் செய்துவிடும். புதுவிதமான பொருள் சேர்க்கை உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். வெளியூர் பயணங்கள் எதிர்பார்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அதனால போதுமான அளவுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அதே போல நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போது நன்மைகள் என்பது உண்டாக ஆரம்பிக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் 3ஆம் வீடான பிரயாண ஸ்தானமும் வலுப்பெறும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் உங்களது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்குவதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அதுவும் நாட்களும் காலங்களும் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பித்துவிடும். இதனையும் நீங்கள் போக போகவே உங்களுக்குள்ள புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. தொழில் நிமித்தமாகவோ அல்லது உத்தியோக உயர்வுக்காகவோ நீங்கள் செய்யக்கூடிய குறுகிய மற்றும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் புதிய ஆர்டர்களும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அதனை நீங்க சரியாக பயன்படுத்தும் பொழுது அதுவே உங்களுக்கு இன்னும் நன்மைகளை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வெளிநாடு செல்ல காத்திருந்தவர்களுக்கு விசா போன்ற அரசாங்க அனுமதிகள் மிக எளிதாகவே இப்பொழுது கிடைத்து கைக்கு வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. இந்த பயணங்கள் வெறும் அலைச்சலாக இல்லாமல் உங்களது பொருளாதார நிலைமையை உயர்த்தும் ஏணியாக மாறப்போகிறது. ஆன்மீக தலங்கள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மனதிற்கு புதிய உத்வேகத்தையும் அமைதியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாள் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். பயணம் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது. இனிமே வரக்கூடிய பயணங்கள் நல்ல ஒரு பலன்களை மட்டுமே தேடி கொடுக்கும். அதிலும் வேலை, தொழில், கல்வி அல்லது ஆன்மீக காரணங்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் புதிய வாய்ப்புகளை திறந்து சிலருக்கு வெளிநாட்டு பயண யோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதே போல பணவரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சீரானதாக மாறிவிடும். இதுவரை ஏற்றத்தாழ்வாக இருந்த பொருளாதார நிலைமை இனிமேல் சீராக தொடங்க ஆரம்பிக்கும். வருமானம் நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். தேவையான செலவுகளை எளிதாக சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த வருமான வழிகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். பணம் பற்றிய பயமானது குறைந்து சேமிப்பு பற்றிய சிந்தனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். பொருளாதார நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றத்தை உருவாக்கி போதுமான அளவுக்கு அது நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். அதுவும் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தனக்காரகனான குரு பகவான் உங்களது ராசிக்கு அதிபதியாக சுபத்துவம் அடையும் போதும் 11ஆம் வீடான லாபஸ்தானம் பலம் பெறும் போதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய சிறத்தன்மையை இப்பொழுது அடைந்து விடுவீர்கள். கடந்த காலங்களில் இருந்த தேவையற்ற விரயங்களும் பண முடக்கங்களும் நீங்கி தினசரி பணவரவு மிக சீராகவும் திருப்திகரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.